அப்புறம் தம்பி பாஸ் என்ன 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 ஒண்ணு இல்ல மூடிட்டு கிளம்புங்க. ஓகே அப்புறம் அவங்கள கேட்டதா சொல்லுங்க. அவங்கள தானே அவங்களே தான் சொல்றேன் பை பை ஓகே ஓகே பை பை. அப்பாடா நல்ல வேலை யாருமே பார்க்கல. டேய் ஐயோ பாட்டியம்மா டேய் இப்ப எதுக்கு அழற அத சொல்லு. இப்படி எங்க போனாலும் நீங்க இருந்தா என்ன பாட்டியம்மா பண்றது? ஆமா நீ எதுக்காக இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வர்ற? அது ஒண்ணு இல்ல பாட்டியம்மா, இவ்வளவு பெரிய வீடா இருக்கே, ஒருவேளை திருடன் வந்து திருடிட்டான்னா அதனாலதான் எந்தெந்த பக்கம்லாம் திருட வர பாசிபிலிட்டி இருக்குன்னு வீட்டை செக் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது பாட்டியம்மா, உங்களை மீறி இந்த வீட்டுக்குள்ள எந்த திருடனும் இல்ல இல்ல எந்த தீவிரவாதி நுழைய முடியாது. மிலிட்டரியில இருக்கிற ட்ரெயின்டு நாய் கூட இவ்வளவு ஷார்ப்பா வேலை செய்யாது. ஆனா நீங்க இனிமேட்டு எந்த ஒரு அந்நிய சக்தியாலையும் எங்க பாச ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு நிம்மதியா நான் தூங்குவேன். நில்லுடா குரங்கு பயலே. ஆமா அது என்ன கையில பார்சல்? இதுவா, அமெரிக்கால இருந்து பாஸுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, அத குடுத்துட்டு போக தான் வந்தேன். அமெரிக்காவில இருந்தே பார்சல்? அமெரிக்காவில இருந்தா இல்ல ஆந்திரா மெஸ்ல இருந்தா? அடச்சி கவரை மறைக்க மறந்துட்டோமே. டேய் பாட்டி, கவர் தான் ஆந்திரா மெஸ்ஸோடது, ஆனா உள்ள இருக்க பொருள் அமெரிக்கால இருந்து வந்தது. ஆமா பார்சல் ஏதோ கொலை கொண்டு இருந்துச்சே. அதெல்லாம் எனக்கு தெரியாது பாட்டியம்மா, நீங்க எதா இருந்தாலும் பாஸ் கிட்ட பேசிக்கீங்க. அவர் தான் பிரிச்சு கூட பார்க்காம வாங்கிட்டு வானாரு, கொண்டு வான்னு சொன்னாரு. சரி சிவா உள்ளதா இருக்கான், நீ கொண்டு போ. தேங்க்ஸ் பாட்டியம்மா. போ. அப்பாடா தப்பிச்சோண்டா சாமி. பசி 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 பசி. ஆந்திரா மீல்ஸ் மட்டன் சுக்கா. பாஸ் ஐயோ ரண்டீர், கதமுடு கதமுடு கதமுடு. ஓகே பாஸ், மூடியா. பாஸ் எல்லாரையும் சமாளிச்சு வரது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஆந்திரா மீல்ஸ். பாஸ் கை கழுவிட்டு சாப்பிடுங்க பாஸ். யோ கையெல்லாம் கழுவணுமாயா? பாஸ் என்ன பாஸ் கேரக்டர் மாறுது? யோ பசின்னு வந்துட்டா நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட கூட மாறுவேயா? பாஸ் முதல்ல போய் கை கழுவிட்டு வாங்க பாஸ், அப்புறம் சாப்பிடலாம். உங்க மேல ஒரு இமேஜ் இருக்குல பாஸ். சரி பார்சலை பிரிச்சு வை, நான் இந்த வந்துறேன். கை கழுவுடா சிவா. பாஸ் குழந்தையாவே மாறிட்டாரு. இந்த ஐயர் வேற அது வேணும் இது வேணும்னு எதையோ சொல்றாரு. இங்க வந்து பார்த்தா ஒண்ணுமே காணோம். எங்க இருக்கு? சக்தி சக்தி. என்ன டார்லிங்? சக்தி, நான் இதுவரைக்கும் உனக்கு ஒரு நல்லதும் பண்ணதில்ல, அதனால நான் எது சொன்னாலும் நீ நம்ப மாட்ட. அட பரவாயில்லையே, சில சமயத்துல நீயும் உண்மையெல்லாம் பேசுற. நான் எப்போ உண்மையாதான் இருப்பேன், ஆனா அது யாருக்காகங்கிறதா முக்கியம். பாரா பஞ்சு. சரி சொல்லுங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த பூஜை நல்லா நடக்கணும்னு தானே நீங்க விரதம் இருக்கீங்க. அந்த சிவா பையன் மட்டும் அந்த கருவா பையன் ரன்வீரை விட்டு பார்சல் வாங்கிட்டு வர சொல்லி சாப்பிடுறான். நீ மட்டும் இப்ப ரூமுக்கு போனேன்னு வச்சுக்க, அவனை கையும் களவுமா புடிச்சிடலாம். பாட்டி இதுல எனக்கு எந்த ஆப்பும் இல்லையே. ஏற்கனவே வாங்கினதுல ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு இருக்கு. நான் சொல்றதெல்லாம் உண்மை, நீ வேணா இப்பவே போய் பாரு. நீங்க சொல்றத பார்த்தா உண்மை மாதிரி தான் தெரியுது. போய்தா பாக்கலாம். அவரும் அப்படிப்பட்ட ஆள் தான். இருங்க நான் போய் பாக்குறேன். போ போ போ. சக்சஸ். மீல்ஸ்னா பிரியாணியே வந்திருக்கு. யோ ரன்பீர் எல்லாம் செட் பண்ணிட்டியா? எல்லாத்தையும் பிரிச்சு செட் பண்ணிட்டேன். சூப்பர் சூப்பர். ஜா
வாசனையே தூக்கலாம் இருக்கையா. பசின்னு வந்துட்டாலே இந்த வாசனை கூட பசி என்ன தூண்டி விடுதுல. ஆமா பாஸ். என்னையா இருங்க பாஸ், நீங்க ஏற்கனவே பசியில இருக்கீங்க. இப்ப நீங்க கம்மங்காட்டுல போந்த மாடு மாதிரி சாப்பிடுவீங்க. அப்படி சாப்பிடும்போது திடீர்னு ஏதாவது உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா என்னையா செத்து போவனா? அது இல்ல பாஸ், எனக்கு யாரு பாஸ் சம்பளம் கொடுப்பா? அதெல்லாம் சுந்தர் பாத்துக்குவாயா. போயா பாஸ் பாஸ் பாஸ், அவசரப்படாதீங்க பாஸ். எதுக்கும் சேஃப்டிக்கு நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா நீங்க சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் உங்க நெஞ்சு அடைச்சா கூட தண்ணி குடிச்சு சரி பண்ணிடலாம்ல. சரி போ, சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா போ. பாஸ் சாப்பிடாதீங்க பாஸ். சாப்பிட மாட்டேன் போயா. பாஸ் சாப்பிடக்கூடாது. போறேன், நான் பாத்துக்கிறேன்டா. ஒரு வாய் சோறு சாப்பிடறக்குள்ள என்ன அக்கப்போர் பண்றானுங்க. ஐயோ பிரியாணி முட்டா இருக்கே பிரியாணி. ஒருத்தன் இவன் என்ன தண்ணி எடுக்க போனானா இல்ல தண்ணி அடிக்க போனானா? வெயிட் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் களத்துல இறங்க வேண்டியது. டன், டன், டன். என்னடா இது? பிரியாணியில லெக் பீஸ் வரும் பார்த்தா கை பீஸ் வருது, அதுவும் வளையலோட. இவ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம சாப்பிட வேண்டியதான். என்னது இது? பார்சல். யாருக்கு? பாஸ்க்கு. பாஸ்க்கு இன்னைக்கு இதை சாப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. எல்லாரும் விரதம் இருக்கும் போது நீங்க மட்டும் தனியா வாங்கி சாப்பிடுறீங்களா? எங்க நீ சாப்பிட விட்டா? என்ன? இல்லம்மா, அதான் சாப்பிடலையே. அப்ப இதை எடுத்துடலாமா? வேணான்னு சொன்னா விடவா போற? நாகூர் பிரியாணி உளுந்தூர் பெட்டல இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னா யாரால மாத்த முடியும்? பாஸ், இப்ப நீங்க இதை சாப்பிடலன்னா என்ன பண்றது? நீங்க யாரும் எதுவும் பண்ண வேண்டாம். இதை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பாட்டி பாட்டி பிரியாணி. ஆமா, விரதம் ஓகேவா? மறந்துடாதீங்க. பாஸ், இப்படி கை கெட்டது வாய் கெட்டாம போயிடுச்சே பாஸ். எனக்கு இப்ப எட்டுண்டா. எப்படி பாஸ்? இத பாத்தியா கையே இங்க இருக்குதா வாய்? இப்ப ओम प्रकृते नमः ओम विकृते नमः ओम विद्याये नमः ओम सर्वबोध हितप्रदाये नमः ओम श्रद्धाये नमः ओम विबुद्धे नमः ओम सुरभ्ये नमः. பொண்ண வர சொல்லுங்க. சுந்தர், நீங்க இருங்க, நான் வர சொல்றேன். சரி. அக்கா, நீ ஒரு போஸ் கொடு. ஓகே, சூப்பரா இருக்கு. ஆமா, அடிக்கடி சக்தி ஃபோன் பண்ணி சிவமாமா அப்படி பண்ணாரு, சிவமாமா இப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டே இருக்கோம். நீ எதுவும் வாயை திறக்க மாட்டேங்கிறியக்கா? அக்கா எப்படி சொல்லும்? சுந்தர லவ் பண்ணதையே நம்ம கிட்ட சொல்றதுக்கு ரொம்ப யோசிச்சுது. இதுல எங்க போய் சுந்தரோட செலிமிஷன் எல்லாம் சொல்ல போகுது எனக்கா? லவ் பண்ணத சொல்றதுக்கு பயந்துருக்கலாம். ஆனா இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சுல. மாமாவோட சேட்டைகளை பத்தி கொஞ்சம் சொல்லேன்க்கா. சொல்லுக்கா, என்ன பண்ணாரு, என்னெல்லாம் பண்ணாருன்னு எல்லாத்தையும் சொல்லனாலும் கொஞ்சமாவது சொல்லுக்கா ப்ளீஸ். ஏய், அவ உனக்கு அக்கா. அவகிட்ட என்ன பேசுறது எதை பேசுறதுன்னு வரமுறை இல்ல. அதுவும் இல்லாம தங்கச்சி கிட்ட தான் இதெல்லாம் சொல்லுவாளா? கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம. மா போமா, உன்கிட்ட கேட்ட, அக்கா கிட்ட தானே கேட்டேன். பொடி. சித்தி, சக்தி மீனாட்சி கீழே வர சொன்னாங்க. சரி சரி, அரட்டை அடிச்சதெல்லாம் போதும், வாங்க. பெரியவங்களை எல்லாம் காக்க வைக்க கூடாது, சீக்கிரம் வாங்க. ओम वरलक्ष्मी नमः ओम वसुप्रदाये नमः ओम शुभाये नमः ओम हिरण्य प्राकाराये नमः ओम समुद्रधनयाये नमः ओम जयाये नमः ओम मंगलादेवयाये பெரிய வீட்டு மருமகன்னு சொல்றாங்க, ஆனா கழுத்துல பெருசா எதுவும் காணவே தெரியும். ஏண்டி, உங்களெல்லாம் யாராவது ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு அழுதாங்களா? ஃபங்க்ஷனுக்கு வர வேண்டியது யாரையாவது போட்டு கொடுக்க வேண்டியது. மூஞ்சிய பாரு. இங்க பாருமா, வந்தமா சாமியை கும்பிட்டமா சாப்பிட்டமான்னு போய்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு எங்க குடும்பத்தை பத்தி பேச இங்க யாருக்குமே அருகதை கிடையாது, சரியா? எங்களுக்கு மட்டும் தடையெழுத்தா என்ன?
இந்த மாதிரி குடும்பத்துல பொண்ணு எடுக்கணும்னு. ஏதோ எங்க பசங்க காதலிச்சிட்டாங்களேன்னு தகுதி தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். இல்லேன்னு வச்சுக்கங்க, எங்க பசங்களுக்கு கிலோ கணக்குல தங்கம் போட்டு பொண்ணு கொடுக்க ஆளுங்க ரெடியா இருந்தாங்க. நாங்க தான் பசங்க விருப்பம் தான் முக்கியம்னு அவங்க இஷ்டப்படியே பண்ணி வச்சிட்டோம். இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க? அப்பா சாதாரண பஸ் கண்டக்டர், 4 பிள்ளைங்களை வரிசையா பெத்தி வச்சுக்கிட்டு அவரும் பாவம் விட்டுருங்க. அம்மா என்னம்மா பேசுற? எல்லாரும் இருக்காங்கல்ல, நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க. என்னம்மா நீ? நான் இருக்கிறது தானமா சொன்னேன். என்ன இருக்கிறது தான் சொன்னேன். கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு பேசாம இரு. சரிம்மா. அம்மா பேசின எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. அவங்க வயசானவங்க, கொஞ்சம் அப்படி இப்படிதான் பேசுவாங்க. பரவாயில்ல. ஆ மீனாட்சி, இன்னைக்கு பூஜை நடக்கும்னு தெரியும்ல? நான் உன்கிட்ட கொடுத்த நகையை போட்டுக்கலாம்ல? இல்லத்த, இது வீட்ல நடக்கிற பூஜைன்னு தான் போட்டுக்கல. வீட்ல நடக்கிற பூஜையோ வெளியில நடக்கிற பூஜையோ, இனிமே நீயும் சக்தியும் நகையை போட்டுக்கிட்டு தான் வரணும். உங்களுக்காக இல்லைனாலும் என்னோட மருமகளங்களை யாரும் எந்த குறையும் சொல்லிடக்கூடாது. புரிஞ்சுதா? போங்க, போய் நகையை போட்டுட்டு வாங்க. சரிங்கத்த. ஓம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மகாயே நமஹ. ஓம் திரிகாலஜ்ஞான சம்பன்னாயே நமஹ. ஓம் புவனேஸ்வரியே நமஹ. அம்மாடி, 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்கம்மா. அம்மா, எதுக்குமா நீங்க போய் மன்னிப்பு கேக்குறீங்க? ஒரு நல்ல அம்மா அப்பாவா உங்களுக்கு ஒரு நல்ல நகரட்டை வாங்கி போட முடியலையே எங்களால. நகை நட்டை போட்டாதான் நல்ல அம்மா அப்பாவா? இல்லம்மா, எங்க போனாலும் நல்ல பேர் எடுக்கிற மாதிரி வளர்த்து அனுப்புறதாம்மா ஒரு அம்மா அப்பாவோட கடமை. அத நீங்க நல்லாவே செஞ்சிருக்கீங்கம்மா. அந்த பாட்டி வேணும்னா எங்களை தப்பு தப்பா பேசலாம், ஆனா எங்க வீட்டுக்காரவங்க ரொம்ப தங்கமானவங்கம்மா. அவங்க எங்க கிட்ட இருந்து ஒரு குண்டுமணி தங்கம் கூட எதிர்பார்க்கல. கடைசி வரைக்கும் அவங்க தான் எங்க கூட வரப்போறாங்க. நீங்க இத பத்திலாம் கவலைப்படாதீங்கம்மா. அக்கா, போய் அந்த நகையை எடுத்து போட்டுக்கோ. சக்தி, நீ நகை எடுத்து போட்டுக்கோ. அக்கா, நான் தான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னல எனக்கு வேண்டான்னு. நீ போட்டுக்கோக்கா. நீ போட்டுக்கோன்னு சொல்றேன்ல. நான் தான் அன்னைக்கே சொன்னல எனக்கு வேண்டான்னு. அக்கா, என்னக்கா ஆச்சு? நகை எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் அக்கா, கேட்டுட்டே இருக்கல. ஏன்க்கா பதிலே சொல்ல மாட்டேங்கிற? சொல்லக்கா, உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். பீரோல வச்சிருந்த நகைய காணோம். என்னக்கா சொல்ற? நகைய காணுமா? மீனாட்சி, நல்லா தேடி பாத்தியாடி? தேடிட்டேம்மா, எங்கேயுமே இல்ல. அக்கா, இந்த பக்கம் வா, நான் பாக்குறேன். நல்ல ஞாபகப்படுத்தி பாருக்கா, வேற எங்கேயாவது வச்சிருப்ப? இல்ல, இந்த ட்ரால தான் வச்சு எனக்கு ஞாபகம் இருக்கு. வந்தே மத்மகராம் சன்னவதனாம். டேய் சுந்தர், என்ன இன்னும் வரல? போய் என்னன்னு பாத்துட்டு வா. இத பாக்குறேன். மீனாட்சி, என்ன மீனாட்சி, நகையெல்லாம் போட்டு ரெடி ஆகலையா? என்னாச்சு மீனாட்சி, ஏன் அழுகுற? பீரோல வச்ச நகைய காணோங்க. நகையை காணோமா? என்ன சொல்ற மீனாட்சி? இங்க தானே வச்ச? ஆமாங்க, இங்கதான் வச்ச. ஆனா இப்ப எங்க போச்சுன்னே தெரியல. என்ன மீனாட்சி? எல்லா இடத்துலயும் தேடிட்டேங்க, எங்கேயுமே இல்ல. அத்தை, என்ன இன்னும் பிரச்சனை ஆரம்பிக்கவே இல்ல? அதுங்க அமுக்கக்காரங்க.
சத்தமே இல்லாம அழுதுட்டு இருப்பாளுங்க. நாம தான் உள்ள போய் கலவரத்தை ஏற்படுத்தணும். நீங்க வாங்க நம்ம போலாம். அம்மா, எங்க போறீங்க? இன்னும் காணோம். என்னன்னு பார்த்துட்டு வரேன். மீனாட்சி நீ அழாத மீனாட்சி. நகையை அப்புறம் தேடிக்கலாம். முதல்ல போய் பூஜையை முடிக்கலாம். வா அத்தை வாங்க, நீ வா. ஆமா மீனாட்சி, மாப்பிள்ளை சொல்றதாமா சரி. முதல்ல பூஜையை முடிச்சிட்டு வந்துருவோம் வா. வாங்க. என்னம்மா இன்னும் நகையெல்லாம் போடாம நின்னுட்டு இருக்க? ஐயோ, ஏன் எல்லாரும் அழுவுறீங்க? ஏதாவது பிரச்சனையா? சுந்தர், என்னாச்சுடா? மா நீங்க கொடுத்த நகையை காணோமா? நகையை காணோமா? என்னடா சொல்ற? நகையை உள்ளதானே வச்சீங்க? நான் நகையை உள்ளதான் வச்சத, எங்க போச்சுன்னே தெரியல அத்தை. என்னம்மா இது? காணாம போச்சுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஐயோ, இது சிவா அம்மாவோட பாரம்பரிய நகை. இப்ப அவன் வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன்? அவன் என்ன கேட்க மாட்டான். இருந்தாலும் நகையை காணோம்னு சொன்னா என்னம்மா அர்த்தம்? இவ்வளவு பெரிய வீட்டுக்குள்ள யார் வந்து எடுத்திருப்பா? எப்பவும் எல்லாருமே தான் இருப்போம். திருடன் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. நகை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா எங்க இருக்கு? தோ இந்த ஐஸ்வர்யா ரூம்ல தான் இருக்கு. ஏய், நானா? சக்தி, நீ ரொம்ப ஓவரா பண்ற. இந்த வீட்ல எது நடந்தாலும் நான் தான் காரணமா இருக்கதா? ஏய், இந்த வீட்ல எது நடந்தாலும் நீதான் காரணம்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த நகை காணாம போனதுக்கு காரணம் நீதான் சொல்ற. தேவையில்லாம என் மேல சந்தேகப்படுற. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. ஏய், என்னடி ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிற? நீ அவ்வளவு யோகியமானவளா இருந்தா ஒரு ரூம தோரடி, நாங்க வந்து செக் பண்றோம். உனக்கு அவ்வளவு சந்தேகமா? வா வந்து செக் பண்ணி பாரு. போ, போய் தேடு. சக்தி, நான் இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடு. நான் போயிடுறேன். என்னால நீ கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. எனக்கு நீ வேற, மீனாட்சி வேற இல்ல. நீங்க 2 பேர் மட்டும் இல்ல, உங்க குடும்பமே எனக்கு ஒண்ணுதான் சக்தி. நான் எப்படி சக்தி உங்களுக்கு கொடுத்த நகையை எடுப்பேன்? நான் மாறிட்டேன். நீதான் நம்பவே மாட்டேங்கிற. ஒவ்வொரு தடவையும் என்ன நம்பாம எதையாவது சொல்லி காயப்படுத்திக்கிட்டே இருக்க. சக்தி, ஏன் இப்படி பண்ற? அவ மாறிட்டா. நகை ஐஸ்வர்யா எடுத்திருந்தா இந்த ரூம்ல தானே இருந்திருக்கணும். இங்கதான் இல்லையே. இது என்னோட மிஸ்டேக். நான் தான் எங்கேயோ வச்சுட்டேன். ஐயோ அக்கா, ஏதோ சின்ன பொருள்னா பரவாயில்ல. நீ சொல்ற மாதிரி எங்க வச்சேன்னு தெரியலன்னு சொல்லிடலாம். இது நிறைய நகைக்கா. கண்டிப்பா உனக்கு ஞாபகம் இருக்கும். நல்லா யோசிச்சு சொல்லு, எங்க வச்ச? சக்தி, எனக்கு என்னமோ பீரோல வச்ச மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. அப்ப கண்டிப்பா சொல்றேன், நகை இவகிட்ட தான் இருக்கும். கொஞ்சம் இவளை என்கிட்ட விடுங்க. எப்படி விசாரிச்சா உண்மை வரும்னு எனக்கு தெரியும். சக்தி, என்னம்மா ஏதோ போலீஸ் விசாரிக்கிற மாதிரி சொல்ற?
இது வீடு. இவன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட். இப்படிதான் எல்லாரும் முன்னாடி பேசுவியா? நீங்க சும்மா இருங்க அத்தா. இவ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தான் தெரியும். ஏய் உண்மையா சொல்றீ? சொல்றீ? அம்மா ஆ, அம்மா என்னம்மா எல்லாம் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? வாடா சிவா, உன் பொண்டாட்டிய முதல்ல என்னன்னு கேளு. ஏன் என்னாச்சு? உன் அம்மா பாரம்பரிய நகைய மீனாட்சி கிட்ட கொடுத்தல்ல, அதை இப்ப காணோம். என்னது காணுமா? ஆமாண்டா, காணாம போச்சு. அது காணாமல போல. தோ இவதான் எங்கேயோ வச்சு ஆட்டம் காட்டிட்டு இருக்கா. அது எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஏய் நிறுத்து. நகைலாம் எங்கேயும் போல. அது சக்தி ரூம்ல தான் இருக்கு.